எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரெஸ் பேசுவோம். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,11,786 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி கேண்டலை பார்த்துருவோங்க. ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து போன வார கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பியரிஷ் கேண்டலில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பார்ட்டண்ட்டான லோக்கு கீழே வந்து விக் அடிச்சு மேலே ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. நீங்கள் இதை வந்து டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். ஸோ ஃப்ரைடே வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் பேக் டு பேக் டேஸில் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இதுக்கு லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் செட்டிங் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஒரு டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் புல்லிஷ் கேண்டல் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா? $1,10,000 $1,07,000 வந்து இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் புல்லிஷ் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? அது ஃபார்ம் ஆகுதான்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1,16,000 மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி கேண்டில் வந்து 1,16,000 மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து புல்லிஷ் மூமெண்டம் வந்து ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஷேக் அவுட் தான். இதுக்கு வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எத்தீரியம்குள்ளே வருவோம். எத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஐக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எத்தீரியம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை தொட்டதுனால அந்த ஆல் டைம் ஐக்கான ரியாக்ஷன் நடந்துன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் எது வைக்க நடக்குது, இதோட ஸ்ட்ரென்த் எப்படின்றது நம்ம வந்து இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங்கோ இல்லை நாளைக்கு கேண்டல் க்ளோசிங்கோ நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த டிமாண்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது எந்த லெவலுக்கு வருதுன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் டிமாண்ட் வந்து கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? பட் எத்தீரியமுக்கு தான் வந்து நமக்கு வந்து டிமாண்டு கிடையாது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸ். ஓகேங்களா? டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகுது. டாமினன்ஸ்க்கு நம்மளுக்கு சப்ளை இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5890 5959. சரிங்களா? 5890 5959 டாமினன்ஸ் இங்கே தான் சப்ளை இருக்குது. ஸோ மேபி மேலே போனால் இந்த டாமினன்ஸ் வந்து இந்த சப்ளை வைக்கம் போயிட்டு அகைன் நம்மளுக்கு வந்து புஷ் பேக் கீழே தான் வரும். சரிங்களா? அது வைக்கம் போனால் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சப்ளையாண்ட வரும்போது நம்மளுக்கு எத்தீரியம்லையும் எதாவது வந்து டிமாண்ட் ஏரியாவை தொடுதா இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சலுக்கான சைன் கொடுக்குதான்றதை நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வந்து எத்தீரியம் வந்து ஆல் டைம் ஐயை தொற்றுன்னு எதிர்பார்த்தேன். அந்த ஆல் டைம் ஐயை தான் தொட்டிருக்கு. இந்த ஆல் டைம் ஐ வந்து தொட்டுட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல, க்ளோஸ் ஆகலனாலும் பரவாயில்ல. சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தொடுறது இல்லைங்களா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் தொடுறதுல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நடக்க தான் செய்யும். சரிங்களா? ஆனால் சின்னதாக புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே போயிடுச்சா நல்லாவே ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட புல் பேக்கோட ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு வருதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரைட், ஓகேங்க. ஸோ இதுதாங்க ஒரு ஜென்ரல் அப்டேட் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கடைசியாக நான் டிஸ்டாக மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன்லைஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களும் ஒரு ஓன்லைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.